பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் மன மகிழ்ச்சியாய் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தில் 4 மாதங்களும் அற்புதமாய் நம்மை பராமரித்து போஷித்து நம்மளை உடுத்துவித்து காத்து நடத்தின நல்ல கடவுள் எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் அவர் மகா மேன்மை உள்ளவராய் நம்மோடு கூட பயணித்திருக்கிறார். 4 மாதங்களை அங்கே நாங்கள் மிகவும் சந்தோஷமாய் வெற்றிகரமாய் கழித்து 5வது மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நம்முடைய தகப்பன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உடைய கிருபைகள் காலை தோறும் புதிதாய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி நிச்சயமாய் ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஜீவியத்தை நாங்கள் காணும்படி அது எங்களுக்கு போதுமாயிருந்து நடத்தப் போகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, 5வது மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மிகவும் மகத்துவமான செயல்களை நாங்கள் காணத்தக்கதாய் எங்களோட வாழ்க்கையிலே தேவன் மகா மேன்மை உள்ளவைகளை செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வாக்கியம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று வேதம் கேட்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொல்லப்படுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதியவைகளை செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பழையன எல்லாம் கடந்தன, எல்லாம் புதிதாயிற்று என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி எங்களோட வாழ்க்கையில் புதியவைகளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காரியங்கள் புதுமையானவைகளாய் புதியவைகளை எதிர்நோக்கிறதா இருக்கிறது. மனித வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிது கிடைக்கவிடும் என்றால் அது ஒரு மிக மகிழ்ச்சியானது. ஆண்டவர் சொல்கிறார் இந்த மக்களை பார்த்து, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதோ அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இஸ்ரவேல் மக்கள் தங்களோட வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் தேவன் அவர்களோடு பயணித்து அவர்களுக்காக செய்த செயல்களும், அவர்களுக்காக அவர் கொடுத்த விடுதலைகளும், அவர்களுக்காக அவர் காண்பித்த மகத்துவமான செயல்களும் எத்தனை அருமையானவைகளும் விவரிக்க முடியாதவைகளுமாய் இருக்கிறது. தேவன் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தவர்களை தேவன் விடுவித்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பகிர்ந்தளித்து கொடுப்பேன் என்று சொல்லி வாக்களித்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். பாதையில் எத்தனையோ இடர்கள், எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் நிறைந்த வழிகளும் அவருடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் தெய்வம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்தார். கொள்ளை நோய்கள், கொடிய ஆபத்துக்கள், பொல்லாத செயல்களுக்கெல்லாம், பொல்லாதவருடைய கைகளுக்கெல்லாம் தெய்வம் அவர்களை அருமையாக தப்புவித்து தாம் வாக்களித்தபடி அந்த தேசத்தை பகிர்ந்தளித்தார் என்று சொல்லி நாங்கள் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் எத்தகையதாக இருக்கிறது? ஒரு புதியதை எதிர்பார்க்கும்படியான ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, புதியது என்றாலே எல்லாருக்கும், சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செயல்தான். இந்த மக்கள் மிகவும் கடினமான வழிகளை சந்தித்திருக்கிறார்கள். சிறையிருப்புக்கு போகும்படி தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு கடினமான அனுபவம். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பாராத ஒரு சூழ்நிலை. அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து நான் மறுபடியும் உங்களை திருப்பிக் கொண்டு வருவேன். திருப்பிக் கொண்டு வருவது மட்டுமல்ல, அது ஒரு புதிய விதமாய் இருக்கும். அந்த சிறையிருப்புகள் திருப்பப்படுகிற பொழுது சொப்பனம் கண்டது போல அது சடுதியாய் நடக்கிறதை போல இருக்கும். ஆனால் அவைகள் எப்படி ஒரு சந்தோஷகரமானவைகள், மிக மகிழ்ச்சி ஊட்டுகிற அடிமைத்தன விலங்கை உடைத்து ஆண்டவர் தம் திருவசனத்தை நிறைவேற்றி தம் மக்களுக்கு அளிப்பேன் என்று சொன்னதை கொடுக்கும்படி ஆண்டவர் மறுபடி புதியவைகளை செய்ய போகிறார். வாழ்க்கையிலே அங்கே மிகவும் கடினமான கஷ்டமான சூழ்நிலை, மிக சகிக்க முடியாத துன்பங்கள், எதிரிகளுடைய அடிமைத்தனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நான் மறுபடி புதிதாக்குவேன் என்று சொல்லி வாக்களித்தார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நேரத்திலே
இந்த காலை பொழுதிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு தனிமையான வழிகள், ஏதோ ஒரு கண்ணீர் நிறைந்த பாதைக்குள் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். அவைகளை திருப்ப முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை அறிந்தும் என் வாழ்க்கையில் ஒரு விடியல் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி தெரியுமா? தேவ சமூகத்திலே நம்ப முடியாத அந்த சூழ்நிலையில் நம்ப வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறபடி தேவன் விசுவாசிக்கிறவர்களால் அங்கே மிக மகத்துவமான செயல்களை செய்து காண்பித்து கனப்படுத்தவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற அந்த கண்ணீர் நிறைந்த வழிகள், காயம் நிறைந்த பாதைகள், தள்ளாடுதல்கள், கைவிடப்பட்ட நிலைகள், அவைகளில் எல்லாம் தெய்வம் உங்களோடு கூட பயணித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய, எது இதுவரையும் முடியாதென்று இருந்ததோ, எது இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை, என் பயணங்கள் எல்லாம் தடையாயிருக்கிறது, என் கல்வியில் முன்னேற்றம் இல்லை, என் தொழிலில் எல்லாம் நஷ்டம், குடும்பம் பிரிந்திருக்கிறது, குடும்பம் கண்ணீருக்குள் கடந்து போகிறது, நான் நினைத்ததும் விரும்பினதும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்வார். உங்களோட வாழ்க்கையில் எது இழந்து போனீர்களோ, எதை தொலைத்து விட்டீர்களோ, எந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, கடனும் கஷ்டமும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் மறுபடி புதிய காரியத்தை செய்து உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தடவை அங்கே தாவீது ராஜா தன்னோடு கூடிய மக்களை கூட்டிக் கொண்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு விட்டார். அவர் முடித்துவிட்டு திரும்ப வருகிற பொழுது அவருடைய அங்கே மனைவிகளும் பிள்ளைகளும் எல்லாரும் கொள்ளையடி கொண்டு போகப்பட்டார்கள். பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது, புகைக்காடாய் மாறினது. வேதம் சொல்கிறது, ஜனங்கள் பலனில்லாமல் போக மட்டும் அவர்கள் அழுதார்கள். பலனில்லாமல் போக மட்டும் தாவீது அழுதார். ஜனங்கள் கல்லறிய பார்த்தார்கள். அந்த கடினமான சூழ்நிலையிலும் அவர் தேவனை நோக்கி விசாரித்தார். ஆண்டவரே, நான் இதை திருப்பிக் கொண்டு வருவேனா? எனக்கு இதை திருப்ப உதவி செய்வீரா? மறுபடி இந்த காரியங்கள் நடக்குமா என்று தேவனிடத்தில் விசாரித்த பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ போ, மறுபடி நீ திருப்பிக் கொண்டு வருவாய் என்று சொன்னார். அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அத்தனையும் அவர் திருப்பிக் கொண்டு வந்தார். அத்தனையும் மீட்கப்பட்டது. அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்று அவர் மறுபடி மகிழச் செய்த தெய்வம் அங்கே இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை இழந்து விட்டேனோ என்று சொல்லி கண்ணீர் நிறைந்த வழிக்குள்ளே கடந்து போயிருக்கலாம். நீங்கள் தேவனை விசுவாசத்தோடு தேட வேணும். உங்களோட வழிகள் ஒருவேளை மிகவும் வறண்ட நிலத்தை போல இருக்கலாம், மிகவும் அவாந்தர வெளியை போல இருக்கலாம். தேவன் அவைகளில் ஒரு பசுமையான, ஒரு குளிர்மையான நல்ல நீரூற்றுக்களை உண்டாக்கத்தக்கதாய், உருவாக்கி கொடுக்கத்தக்கதாய் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆகார் என்ற பெண்மணி, அவள் தன்னுடைய எஜமானை நம்பி தன் வாழ்வை தொலைத்தாள். குழந்தையோடு கையிலே துரத்தி விடப்பட்டு வனாந்தரத்தில் நிற்கிற பொழுது பிள்ளையின் நாவு வறண்டு தாவகம் எடுத்து தாகத்தினால் பிள்ளை சாக போகிறதே என்பதை பார்க்க முடியாமல் ஒரு இடத்தில் போட்டுவிட்டு கண்ணீர் வடித்தாள். அவளுடைய கண்களுக்கு எந்த நீரூற்றுக்களும் தெரியவில்லை. ஆனால் அவளுடைய கண்களில் தெரிந்தது ஒன்று மட்டும்தான், தேவன் கொடுத்த அந்த ஜீவ வசனம். ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? உன் நாச்சியார் அண்டையில் போய் அடங்குகிற என்று சொன்னார். அந்த வசனத்தை நம்பினவள், அவளுக்கு தெரியும், இந்த தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த தேவனிடத்தில் ஒரு நன்மை பெற முடியும், இந்த தேவனால் எந்த சூழ்நிலையும் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதுதான் அவள் சாக வேண்டும் என்று தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் போய் அழுதாள். தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டார். அந்த கண்ணீரை கண்டு அங்கே தேவன் அந்த குழந்தையுடைய தாகத்தை தீர்த்தார். ஒரு நீரூற்றை தெரியப்படுத்தினார். அப்படியாக வறண்ட நிலங்களிலும் காய்ந்து போன நிலங்களிலும் ஒரு நீரூற்றை உண்டாக்கி ஜீவன்களை பிழைக்க செய்வதற்கு தேவனுக்கு லேசான காரியம். அன்றைக்கு அந்த பெண்மணி சொன்னால், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம், உன் ஆசீர்வாதங்கள் குன்றி போய் இருக்கலாம். என் பிள்ளைகள் மரித்து விடுவார்களோ, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமோ, என் குடும்பம் கட்டப்படுமா என்று சொல்லி என் குடும்பம் சிதைந்து போவதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி கண்ணீர் வடித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு ஆகாருக்கு உதவி செய்தவர், அன்னாளுக்கு உதவி செய்த ஆண்டவர்
அன்னாள் குழந்தை இல்லாமல் கதறி அழுதாள். அவள் மிகுந்த சத்தமாய் அழுது புலம்பினாள். ஆலயத்தில் ஆண்டவர் கேட்டு ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். அன்பு தகப்பன் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு அதிசயம் செய்வார். இந்த மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்த தேவன் அவரை நம்பி வந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் இன்றைக்கும் நன்மை செய்கிற நல்ல கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கும் செய்து இந்த 5ஆம் மாசம் 1ஆம் தேதியிலே உங்களை வெற்றி களிப்போடு சந்தோஷமாய் இழந்து போனவைகளை பெறும்படி, பெற்றுக்கொள்ள முடியாததை அடையும்படி தேவன் ஒரு புதிய பாதையை உங்களுக்கு திறக்க போகிறார். உங்கள் பயணங்கள் ஆரம்பிக்கட்டுக்கும், உங்களோட காரியங்கள் செழிக்கட்டுக்கும், உங்களோட வழிகள் வாய்க்கட்டுக்கும். அவர் மேல் அசையாத நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரை விட்டு விலகாதிருங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக ஒரு நன்மை செய்து நிச்சயம் கனம் பண்ணுவார். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். அப்படியானால் நீங்கள் இருக்கும் அந்த நிலைகளிலே எப்படிப்பட்டவராய், எந்த சூழ்நிலையிலே யாராயிருந்தாலும், என் ஆண்டவரே இயேசுவே, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, என் வாழ்க்கையில் இருண்டு போன நிலைகள், மரித்து போன நிலைமைகள், மாற முடியாத சூழ்நிலைகளிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீர்களாயிருந்தால் அவர் இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்வார். அது இன்றைக்கே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். இந்த நிமிஷம் கூட நீங்கள் சத்தத்தை கேட்கிற அந்த நேரத்திலே, சத்தியத்தை அறிகிற அந்த வினாடியிலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்க போதுமானதாக இருக்கிறது. வாஞ்சியோடு இருப்பீர்களாயிருந்தால் உங்கள் வியாதிகளை மாற்றவும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றவும் தேவன் வல்லமை உள்ளவர். நான் உங்களுக்காக மன்றாட போகிறேன். நீங்கள் இருக்க நிலைகள் அவரை நோக்கி பாருங்கள். நாங்கள் மன்றாடலாம். சர்வ வல்லமை உள்ள நல்ல தகப்பனே, இயேசு சுவாமி, இந்த நாளிலும் உம்மை நம்பி உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவரில் உண்டாக்கும். கடந்து சென்ற பாதைகள், ஆண்டவரே, கண்ணீர் நிறைந்த வழிகள், சோதனையின் உச்ச கட்டங்களிலே ஆண்டவரே பாதை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கலாம். ஒரு மாற்றத்தை, புதிய காரியத்தின் தோற்றத்தை உடைய கண்கள் காணத்தக்கதாய் இந்த 5ஆம் மாதத்தவள் மகிழ்வடையத்தக்க ரீதியிலே தேவன் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணும்படி நான் செபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருவதாக, உள்ளமும் இல்லமும் களிகூறத்தக்கதாய் கடவுள் நீங்கள் உம்முடைய ஜீவனுள்ள வல்லமையான வசனத்தினால் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை கொடுங்க சுவாமி. சூழ்நிலைகளை மாற்ற பண்ணுகிறவர், சூழ்நிலைகள் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், நீரே காரியங்களை வாய்க்க பண்ணும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டுக்கும், புதியவைகள் தோன்றட்டும். உம்முடைய திருக்கரங்களுக்குள் முற்று முழுதாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.